புது பொண்ணு கல்யாணம் கட்டினதும் மாப்பிள்ளை பின்னாடியே போயிட்டு இந்த ஊரை மறந்துடாதீ. சி போடி, நான் அதுக்கு ஏன் ஊரை மறக்கிறேன்? இப்போ இப்படிதாண்டி சொல்வீங்க. என்னடி அமுதா, என்னத்த காலங்கத்துல இவ வீட்டுல வந்து பூ பறிச்சுக்கிட்டு இருக்கிறவ என்னடி செய்தி? இந்தா இன்னைக்கு இவளுக்கு பூ வச்சு பரிசை போட மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராத்த, அதே பூ பறிச்சிட்டு இருக்கோம். இடி சொல்லுடி. ஆமத்த. அடியத்தே, நல்ல செய்தி தாண்டி. அடியே வாய் கொடுத்தவளே, மாப்பிள்ளை எந்த ஊரு? உஸ்லம்பட்டிட்ட. அத்தாடி, என்னடி அம்பட்டு தூரம் போய் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கிறவ? ஏன் உனக்கு இந்த உள்ளூர் மாப்பிள்ளை யாரும் பிடிக்கலையோ? எப்படி எத்த பிடிக்கும்? இந்த ஊர்ல இருக்க அம்புட்டு இளந்தாரி பயலுல ஊதாரியாவில் இருக்காங்க. என்னடி எல்லார்த்தையும் இப்படி எடுத்துரிஞ்சு பேசிவிட்ட? ஏன் நல்லவனா என் மகன் கண்ணுக்கு தெரியலையோ? ஏத்தே, இந்த ஊர்ல ஊதாரின்னு சொன்னதே வாமாவனத்தேன். ஏத்தே, ஊதாரின்னு தெரிஞ்சு உன் பையனை கட்டிக்க பைத்தியமா? என்னடி மூஞ்சில அடிச்ச மாதிரி இப்படி பேசிவிட்ட? பாவண்டி அத்தை, சொன்னதை நினைச்சு வருத்தப்படுண்டி. ஏய், நான் ஒன்னும் இல்ல சொல்லடி, உண்மையாதான் சொன்னேன். புரிஞ்சா சரி. ஏக்கா, உன் மான பத்தி நான் சொல்லி நீ கேட்க மாட்டேட்ட. எப்பாச்சும் நீ ஏன் பாட்டு தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னேல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? என்னத்த கோவிலுக்கு வந்து கண் கலங்கிட்டு இருக்கீங்க? ஏன்? என் மனசுல இருக்கிற சுமைய கொட்டி தீக்கலான்னு தான் இந்த ஒச்சாய அம்மன் கிட்ட வந்து அந்த சாமியோ நீயோ எனக்கு ஒண்ணுதாத்தா. பாதி வாழ்க்கையிலேயே புருஷனை இழந்து சுமங்கலி பட்டம் போய் விதவையானாலும் மகனுக்காக வாழ்ந்து அவனை நல்லா வளர்த்து ஒரு உலகத்துல ஒரு தாயா தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைச்சேன். புருஷனை பறி கொடுத்து முண்டச்சியான மாதிரி இப்ப மகனை வளர்க்க தெரியாத தாய்ங்கிற ஸ்தானத்தையும் பறி கொடுத்து நான் முண்டச்சி ஆயிட்டேன். சக்தி உள்ள சாமிய கும்பிடணும், புத்தி உள்ள புள்ளைய பெத்து வளர்க்கணும்னு நான் அவனை நல்லபடியா தான் வளர்த்தேன். ஆளாய் வாசல் தாண்டதுக்கு அப்புறம் என் கண்ணு கெட்டாம யார் கூட சேர்ந்தானோ, என்ன பழக்கம் பழகினானோ, வந்தவங்க போறவங்க எல்லாம் என் மகனை குறை சொல்றப்ப போட்டி பொறாமையில தான் சொல்றாளுங்கன்னு நான் என் மகனை வசதியா தான் நினைச்சேன். அவளுக்கு சொன்னது எதுவுமே பொய் இல்ல. என் மகன் கருப்பு தாண்டு இந்த காக்கைக்கு இப்பதான் புரிஞ்சுது. வயிற்றுல சுமந்த எல்லா தாய்க்கும் பிள்ளை வளர்ந்து ஆளாகணும், பேர் வாங்கணும்னு தான் ஆசை இருக்கும். எல்லா கல்லுக்குள்ளேயுமா சாமி இருக்கு? என் மகன்னு நான் வசதியா சொல்லல. ஊருக்குள்ள நல்லவேன பேர் எடுத்தால பொண்ணு கிடைக்காது இந்த காலத்துல. இவன் தாலி கட்ட எந்த பொண்ணு கழுத்து நீட்டுவா? வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கேன். நான் யாரு வீடு ஏறி போய் பொண்ணு கேட்பேன்? இன்னைக்கோ நாளைக்கோ நான் உசுர விட்டா சொந்தம் பந்தம் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு என்னால நம்பி கண்ணவும் மூட முடியல. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அந்த ஒச்சாண்டம்மனுக்கு தான் தெரியும்.
வார ஒருத்தி புத்திசாலி பொண்ணா இருந்தா அவனையும் ஒரு தரமானவனா ஆக்கிட முடியும். அவன் என்னதான் என் தலைக்கு மேல வளர்ந்தாலும் எனக்கு அவன் குழந்தையா தான் தெரியற. நான் சாவேங்கிற கவலையை விட நான் செத்தா என் மகன் அனாதை ஆயிடுவாங்கிற கவலை தான் எனக்கு சாவை விட பெருசா இருக்கு. அந்த ஒச்சாண்டம்மன் கண் திறந்து எவ ஒருத்தியாவது சாமியா வந்து என் மகனுக்கு வாக்கப்பட்ட எனக்கு அந்த ஒரு வரமே போதும். நான் சந்தோஷமா கண்ணை மூடுவேன். என்னத்தா? அவங்க கிட்ட பூ வாங்கி இந்த கோவிலே நீங்க என் தலையில வச்சு விடுங்க அத்தை. என்னத்த யோசிக்கிறீங்க? நான் உங்க மகனை கட்டிக்கிறேன்னு சொன்னா இந்த கோவிலே பூ வச்சு பரிசம் போட மாட்டீங்களா?